திருப்பூரில் 3 பேரை கொலை செய்தவர்களை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை, தாய், மகன் உள்ளிட்டவர்களை கொலை செய்தவர்களை பிடிக்க தற்போது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சேமலை கவுண்டம்பாளையத்தில் தேவசிகாமணி என்பவர் தனது மனைவி அலமேலு என்ற அலமாத்தாளுடன் தனியாக தங்கி வசித்து வருகிறார். இவரது மகனான செந்தில்குமார் திருமணம் செய்து தனியாக கோவையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதால் தனது குடும்பத்துடன் அங்கேயே தங்கி வருகிறார். நேற்றைய தினம் உறவினர்கள் இல்ல திருமணத்திற்காகவும் ஒரு நிகழ்ச்சிக்காகவும் தன்னுடைய பெற்றோரை பார்ப்பதற்காகவும் நேற்று இரவு தன்னுடைய தோட்டத்து வீட்டில், அதாவது தனது தாய் தந்தையுடன் வந்து தங்கி இருந்த பொழுது இரவு நேரத்தில் வெளியில் கேட்ட சப்தம் காரணமாக தேவசிகாமணி வெளியே வந்து பார்த்திருக்கிறார். அப்பொழுது அங்கு மறைந்திருந்த ஒரு கும்பல் அவரை கடுமையாக தாக்கி வெட்டி கொலை செய்துள்ளனர். அது மட்டுமல்லாது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அவரது தாயார் அலமாத்தாள் என இருவரையும் படுக்கையிலேயே வெட்டி கொடூரமாக கொலை செய்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை திருடி சென்றிருக்கின்றனர். இது தொடர்பாக காலையில் அந்த பகுதிக்கு வந்த சவர தொழிலாளி, அதாவது இவர்களது வீட்டிற்கு தினமும் வந்து செல்லக்கூடிய நபரான அவர் வந்து பார்த்தபொழுது 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவினாசிபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் உடனடியாக 3 உடல்களையும் கைப்பற்றி தடயவியல் நிபுணர்கள் மூலமாக கைரேகை மற்றும் மோப்பநாய் உதவியுடன் அந்த தோட்டத்தின் முழுமையான பகுதிகளிலும் சோதனையை மேற்கொண்டனர். இதில் ஏராளமான தடயங்கள் கிடைத்திருப்பதாகவும் முதல் கட்டமாக 8 சவரன் நகை வீட்டிலிருந்து கொள்ளை போயிருப்பதாகவும் தகவலானது தெரிய வந்திருக்கிறது. மேலும் பொருட்கள் கொள்ளை போயுள்ளனவா எனவும் தொடர்ந்து உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது இந்த கொலையை செய்தவர்கள் வேறு ஏதேனும் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களா என்று விசாரிப்பதற்காக பல்வேறு கோணங்களிலும் போலீசார் தற்பொழுது 5 தனிப்படைகள் அமைத்து தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது திருப்பூரில் இருந்து, அதாவது இந்த பகுதியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அனைத்து சோதனை சாவடிகளிலும் தற்பொழுது போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விரைந்து குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் லட்சுமி நம்மிடையே தெரிவித்திருந்தார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.